பெருசா உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. பட் இது ஒரு கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை உடனடியா இவங்க தீர்த்து கொள்ளணும்ன்றது அவசியமாக்கப்படுகிறது. கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் போடுறது, கொஞ்சம் ரொம்ப ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துட்டு அதன் மூலயமா சில தொந்தரவுகள் வர்றது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சிக்கனுடைய கார்டு வந்திருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் லக்ஸரியாக நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு போய் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை டைஜஸ்ட் ஆகாம போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். பெருசா உடல் நலத்துக்கு பாதிப்பு இல்லை. மென்டலி தேர் ஆல்சோ ஓகே. பட் ஏதோ ஒண்ணு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒண்ணு இல்லைன்னு அப்பப்போ இவங்க சோகமாயிடுவாங்க. அது ஒரு மைனஸ் தான் இவங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது, யார் இருக்கிறாங்கன்றத மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இல்லாத உறவுகளை பத்தியும் இல்ல கிடைக்காத விஷயங்களை பத்தியும் ஏங்கிறத விட்டுட்டீங்கனாலே உங்க மனசு உங்களுக்கு ஆரோக்கியமாகவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் துலாம் ராசிக்கான வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை, இடமாற்றம், கல்வி, உயர்கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். துலாம் நிறைய ஃபாரின் டிராவல் போவாங்க. ஏன்னா அங்க ராகுடைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அது ஒரு காற்று ராசி வேற. நிறைய டிராவல் போறதுக்கான சான்சஸ் வாழ்க்கையில கிடைக்கும். இவங்களுக்கு பிசினஸ்க்காக போறாங்க, நிறைய பேர் போவாங்க. இல்ல பாத்தீங்கன்னா ஓகே ராகு காடை வந்திருக்கு பாருங்க. ராகு பத்தி பேசும்போது கரெக்டா ராகு காடை வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. ரைட், ஓகே, சூப்பர். எல்லாமே நல்ல கார்டு தான் வந்திருக்கு. இது பாருங்க, நீங்க வெளிநாடு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நான் ராகு பத்தி பேசும்போதே ஒரு ராகுக்கான கார்டு வந்திருக்கு. அப்ப 100% நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஃபாரின் டூர் போக போறீங்க. அட்லீஸ்ட் என்ன சொல்ற ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாவது நீங்க போயிட்டு சுத்தி பார்த்துக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி வித் ஃபேமிலி, நிறைய ஃபேமிலியை கூட கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த சப்போஸ் நீங்க உத்தியோகத்துக்கு போனாங்களோ இல்ல ஒரு தொழில் பண்ண போறீங்க வெளிநாட்டுல போயினாலே கொஞ்சம் ஃபேமிலியோட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் உங்க லவ்வரையாவது கூட்டிட்டு போவீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு கார்டும் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒருத்தர் கூட நீங்க தனியா போறதை காட்டிலும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ கூட கூட்டிட்டு போற மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்குது. ஹையர் எஜுகேஷனும் சூப்பரா இருக்குது. கொஞ்சம் ராகு கார்டு வந்திருக்குதுன்றதுனால கொஞ்சம் மனசு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு பண்றது, தேவையில்லாத போதை வஸ்துகள், அந்த மாதிரி அதெல்லாம் மனசு கொஞ்சம் போகாம படிப்புல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ராகு பக்காவா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒரு அன்கன்வென்ஷனல் பாத்தை செலக்ட் பண்ணணும். மரபுக்கு மாறுபட்ட சில வழிகளை நீங்க செலக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாரும் போற மாதிரி போகாம ஒரு டிஃப்ரெண்டான வழியில நீங்க யோசனை பண்ணி உங்க அந்த ஒரு கெப்பாசிட்டியை நீங்க கொண்டு வரணும். உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய படிப்புலையோ இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி போகக்கூடிய விஷயங்களுக்கும். ஓகேவா?